உங்கள எத்தனை பேர் இந்த கொரியன் டிராமா மற்றது சைனீஸ் டிராமா ஜப்பானீஸ் அனிமே டிராமா அதுல எல்லாம் பார்க்க நீங்க எனக்கு தெரியல. ஒரு கிம்பாப்பும் ட்ரை பண்ணி பாப்பா. லூனா கிம்பாப் இது என்ன சாமான் வந்து இதுல 3 ஃபிளேவர் இருக்கு, இதுல 2 ஃபிளேவர் இருக்கு. மிஷின் இருக்கும், நாங்க அதுல அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணி செய்வோம். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு ஷரண் வ்ளாக்ஸ். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிரிபத்தோட டவுனுக்குள்ள நிற்கிறேன். இங்கே ஏன் வந்திருக்கிறேன்னா உங்களில் எத்தனை பேர் இந்த கொரியன் ட்ராமா மற்றது சைனீஸ் ட்ராமா ஜப்பானீஸ் அனிமே ட்ராமா அதில் எல்லாம் பார்க்க நீங்கள் எனக்கு தெரியல. ஆனால் அதில் பார்க்குற ஆக்களுக்கு தெரியும் இந்த ராமியோன் மற்றது இந்த டெக்கபோக்கியா அது எனக்கு தெரியல. அந்த சாப்பாடுகளை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்களா? அப்படி அதை பார்க்காத ஆட்களாக இருந்தாலும் இன்ஸ்டாகிராம் அதில் பார்க்கல யாராவது அதை பற்றி பார்த்துருப்பீங்க. அந்த கொரியன் சாப்பாட்டுக்காக பிரத்யேகமாக இந்த கிரிபத் கூடையில் அங்கிள் கிம்னு சொல்லி ஒரு கடை திறந்திருக்கணும். அதுவும் கொரிய ஆட்களே வந்து திறந்திருக்கணும். அதனால தான் நாங்கள் போய் சாப்பிட்டு பார்க்கணுன்ற ஆசையில் இன்றைக்கு இங்கே வந்திருக்கிறேன். வாங்க அங்கே போயிட்டு என்னெல்லாம் இருக்குது, என்ன மாதிரி விலைகள், டேஸ்ட் எப்படி இருக்குது என்று எல்லாத்தையும் பார்ப்போம். இதுதான் கிரிபத்தோட டவுன். நீங்கள் நேரம் போனோன்னா இடையில பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, அதில் தான் அந்த 154 அந்த பஸ் இங்கே இருந்து எடுக்கலாம். அதே மாதிரி இங்கே இருந்து மாலவே கடுவலை அங்கே போகலாம். அங்கே அப்போ நான் முதல்ல மாலவேக்கு போகிறேன்னா கழனியில இருந்தாலும் இங்கே இருந்த பஸ் எடுத்து மாலவே போகிறது, கடுவலை போகிறது, கடுவலையிலேருந்து கேம்பஸுக்கு போகும். ஏன்னா கயனாக்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே இருந்தேன். அப்போ அங்கே போகிறேன்னு சொன்னால் அங்கே போவேன். மற்றபடி நான் போன வீடியோக்களை சொன்ன மாதிரி ட்ரெயின் எடுத்து அங்கே கேம்பஸுக்கு போயிட்டு வர்றது கொள்ளுக்குட்டியில் இருக்கிறது. சரி வாங்க நாங்கள் கடைக்கு போயிட்டு அங்கே என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்ப்போம் அப்படி இருக்குன்னு சொல்லி. இதுக்குள்ளதான் கிரிபத்தோட பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, அதோட மார்க்கெட்டும் இருக்கு. இதுக்குள்ளால கொஞ்சம் தூரம் உள்ளுக்கு போன வேண்டாம். சரி மார்க்கெட்டும் பஸ் ஸ்டாண்டு. கடையை கண்டுட்டேன். இதுல நோலிமிட்டு வந்து இருக்கு. அந்த நோலிமிட்டு எல்லாம் தாண்டி வந்தீங்கன்னா இப்ப கவனத்துல இருக்கு கடை. பஸ் ஸ்டாண்ட்ல இருந்த ஒரு அந்த காட்டின சாந்தி அதுல இருந்த ஒரு 200 மீட்டர் தள்ளி இந்த கடை இருக்கு. ஈஸியா கண்டுபிடிக்கிறதுனா இந்த LOLC பீப்புள்ஸ் லீசிங் இருக்கு, இதுகளுக்கு பக்கத்துல இருக்கு. நான் இன்ஸ்டாகிராம்லாம் போய்ட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு ஆல்ரெடி பெர்மிஷன் கேட்டுட்டேன். போய் கேட்டுட்டு வீடியோ எடுக்கும். இதுதான் அந்த கடை, அங்கிள் கிம். வாங்க போதும். ஓகே பெர்மிஷன் கேட்டுட்டு வந்துட்டேன். நீ உள்ள போய் என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த டெபோக்கியா எனக்கு வடிவா தெரியல. இது மற்றது இங்கால பார்த்தீங்கன்னா ரேமன் நூடுல்ஸ் அதில் இருக்கு. இந்த கிம்பாப்னு சொல்றது ட்ரையாங்கிள் கிம்பாப், அதில் ஒவ்வொரு ஃப்ளேவர் இருக்கு. அதே மாதிரி டெபோக்கிலேயே அந்த கப் மாதிரி இங்கே பேக்கெட் இருக்கு. இது என்ன சாமான்? ரப்போக்கி, கொரியன் டொப்போக்கி நூடுல்ஸ். ஒன்றும் அந்த ரப்போக்கி டொப்போக்கி ரேமன் ரம்யோ ஒவ்வொரு பேர்ல இருக்கு. இங்கே அதை பார்த்தோம்னா இந்த ஜூஸுகளும் இருக்கு பாருங்க, 200 ml கொரியன் ஜூஸுகள், காஃபி இருக்கு, தேசிக்காய் தண்ணி இருக்கு, மெலன் இருக்கு, அப்படியே வந்து. அதே மாதிரி இது பஸ்கின் ராபின்ஸ் சோடா. முதல்ல அந்த இதுல காட்டி இருப்பா இங்க க்ளோமாக் போயிட்டு இதுல நாங்கள் எங்க என்னது 7-11 அந்த இது இருக்குதான், அந்த இன்ஸ்டாகிராம்ல வீடியோ பார்த்துருப்போம் ஜூஸ் அதில் செய்யறது. அந்த இது ஐஸ் கியூப் இருக்கு. நாங்கள் அதோட இதுகளை வேண்டி பாய்க்கலாம்னு நினைக்கிறேன்.
வேற என்னென்ன இருக்குன்னா இந்த சிப்ஸ் அதில் இருக்கு. இந்த டயரி அது கீட்டேக் அப்படி வச்சுக்கிறோம். இந்த கொரியன் சாப்பாடுகளை ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி. சரி வாங்க நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டு எப்படி செய்யணும் வேண்டிய காட் பண்ணுவோம்ல. இது ஒரு மிஷின் இருக்கும், நாங்கள் அதில் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணி செய்வோம். சரி வாங்க நாங்கள் முதல்ல வாங்கிட்டு வருவோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா விலைகள் இருக்கு. குறைஞ்சது 540 இருந்து கூடினது 895 ரூபா வரைக்கும் இந்த நூடுல்ஸ் இருக்கு, ரேமன் நூடுல்ஸ். அதோட இந்த டெபோக்கி பார்த்தீங்கன்னா இது எல்லாமே 1680 ரூபா இந்த பெருசு. இது 2 சர்விங், இதே ஒரு சர்விங் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கப்பில் எடுக்கலாம் 980 ரூபா. இது மற்றது கிம்பப் இது இருக்கு தானே, இதுன்ற விலை 480 ரூபா. மற்ற 480 தொடங்கி ஒரு விலைக்கு இருக்கு 680 வரைக்கும் இருக்கு. அதோட இந்த பெரிய நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னா 1890 ரூபாய்க்கு இருக்கு. நாங்கள் நார்மலா இந்த டெபோக்கி இருக்கு தானே, இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். இது என்ன சாமான்? இதுல 3 ஃபிளேவர் இருக்கு, இதுல 2 ஃபிளேவர் இருக்கு ரேமன் நூடுல்ஸ்ல. இதுல சின்னலையும் பெருசுலையும் 3 ஃபிளேவர் இருக்கு. இது என்ன சாமான்? ரைஸ் கேக் வித் ஸ்வீட் ஸ்பைசி சோஸ். இது ரைஸ் கேக் வித் ரோஸ் சோஸ். கீழே இருக்கிறது ரைஸ் கேக் வித் சோஸ் ஸ்பைசி சோஸ். இது நல்ல உரைப்பா இருக்கும் போல, இது ஓரளவு உரைப்பு. நாங்கள் இன்னைக்கு இதை ட்ரை பண்ணோம். அதோட இதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கால இதுகள் இந்த டம்ப்ளிங்ஸ் அதில் இருக்கு. அதே மாதிரி டாப்பிங்ஸ் வந்து சொசேஜஸ், சீஸ், முட்டை அதில் இருக்கு. இப்போ நாங்கள் ஒரு கிம்பப்பும் ட்ரை பண்ணி பார்ப்போமா? டூனா கிம்பப். ஓகே, இது ஒன்று எடுப்போம். டூனா மயோ ட்ரையாங்கிள் கிம்பப் 480 ரூபாய். இது 2 எடுப்பேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜூஸ் இல்லையா, அந்த ஐஸ் டீ ஃப்ளேவர் எல்லாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா நாங்கள் தண்ணியை நிரப்பிட்டு மைக்ரோவேவ் ஓவனில் வைக்கணும். இந்த தண்ணி என்னோட தேவைப்படும். இதில் இந்த டெபோக்கியும் ஃப்ளேவர் சோஸை இந்த பவுடர் இருக்கு, அதை 2 மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியை விட்டுட்டு இது நாங்கள் மைக்ரோவேவில் வைப்போம். மற்ற இது பார்த்தீங்கன்னா இது இண்டக்ஷன் குக்கர். இதில் வச்சு தண்ணியை விட்டுட்டு சூடு பண்ணி கொண்டிருப்பினோம். பண்ணி வச்சுட்டு எல்லாத்தையும் அந்த பவுலுக்குள்ளே போட்டு சொசேஜஸ் மற்ற டம்ப்ளிங்ஸ் அதில் எல்லாம் போட்டு இதில் வச்சுக்கிட்டா அது சூடாக குக்காகி வந்துடும். ලයින් එක ගාවත් වතුර දාගන්න ඕනේ. அந்த மட்டத்துக்கு தரவாசியில இந்த மட்டத்துக்கு தான் தண்ணி விடணும்னு சொல்லிவிட்டு அந்த மட்டத்தில் வச்சுட்டு இனி நாங்கள் மைக்ரோவேவ்ல 3 நிமிஷம் வைக்கணும். වහන්න අලා ඕන அதை மூடி அரைவாசி திறந்தபடி வைக்க சொல்லிக்கிறார். ஏனென்றால் அது பிரச்சனை இல்லையா, ஒன்றும் செய்யாதா. 3 நிமிஷத்துல எங்களை சாப்பாடு தயாராகிடும். வித்தியாசம் வேற. இப்போ ஒரு சில இப்போ மவுண்டனியா பக்கம் ஒரு கடை இருக்கு, அது எங்கேன்னா க்ளோ மார்க்ல, அதுலேயும் நாங்கள் ட்ரை பண்ணி பார்ப்போம். பட் அந்த 7-7 இருக்கு இங்கே கொல்லுப்பட்டி சைட்ல, அங்கேயும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்ப்போம்.
இதில் சாப்ஸ்டிக்ஸும் இருக்கு. இன்றைக்கு இதுலேயே சாப்பிடுவோம். ஓகே, இப்போ இந்த சாப்பாடு தயாராகிட்டு 3 நிமிஷத்தில் ஃபோக் பண்ணது வந்துருந்தவே. ஆனால் நான் அந்த இதை வச்சு தான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன், சாப்ஸ்டிக்ஸை வச்சு. ஒன்றும் இதுக்கு முதல் ஒருக்கா சாப்பிட்றது. சோஸ் மாதிரி வந்துருக்கு. ஒரு மசாலா போட்டிருக்கணும். அது பார்த்தீங்கன்னா சீஸும் உரைப்பும் சேர்ந்த மாதிரி ஒரு மசாலா, நல்லா இருக்காது. அதோட நூடுல்ஸ் வந்து நல்ல உரைப்பா இருந்தா அப்படி இருக்கு, நூடுல்ஸ் வந்து மொத்தமா இருந்தா அப்படி இருக்கும். அப்படித்தான் இருக்குது. நடுப்பைய கொஞ்சம் கஷ்டப்படுத்தாம ஒருக்கா சாப்பிட்னா என்னண்டா அது வைக்கிறதே மறந்து போனேன். மசாலா சுடுதண்ணிக்குள்ள போட்டு வச்சாப்போ சூப் மாதிரி வருது. அதில் இதை ஊற வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கு. சரியான சூடு. இது ஸ்பைசி என்னன்னு இருக்கு, ஆனால் கலருக்கு அவ்வளோ உரைப்பண்டு இல்லை. சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம், நல்லா இருக்கு, விரும்பி சாப்பிட்டுக்கணும், வித்தியாசமா இருக்கு. நீங்க எங்க சாப்பிட்டு இருந்தீங்கன்னா எங்க சாப்பிடலாம், என்ன மாதிரில நம்ம டீடைல்ஸ் எல்லாம் விடுங்க. இங்க இது 980 ரூபா. 2 பேருக்கான போர்ஷன் 1680 ரூபா. நான் தள்ளிட்டு சூடு. இது அப்படி இருக்கு, அந்த ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது கொஞ்சம் மாறட்டும். இது பார்த்தீங்கன்னா இவ்வளோ உரிக்கிட்டு அந்த சீஸ் மாதிரி சைடான ஒரு இது வரும். உரிக்க கூடாத மாதிரி உரிச்சிட்டேன். இது வெளியில இருக்கிற பாத்தீங்கன்னா சீவீடுன்னு சொல்றது. கடைக்கு பார்க்க உள்ளுக்கு சோறு இருக்கு, அதுக்குள்ள அந்த சோஸ், மயனைஸ் மற்றது டூனா மீன் அதில் எல்லாம் வச்சிருக்கீங்க. டேஸ்ட் அப்படி இருக்கு. டேஸ்ட் நல்லா இருக்கு. 450 ரூபாய்க்கு. ஓகே, நான் பார்த்த வரைக்கும் அந்த வெள்ளரிக்காய் எல்லாம் வச்சு செஞ்சிருப்பாங்க அந்த ஃபீட்பேக் பண்றது ரவுண்ட் ரவுண்டா. இது ஸ்டிக்கி ரைஸ், அதுக்குள்ள டூனா. டேஸ்ட் நல்லா இருக்கு. டேஸ்ட் முடியாது. நான் இப்படி டேஸ்ட் கொண்டு எதிர்பார்க்கல. நாங்க என்ன அந்த அனிமேலையும் நாடகத்துல என்ன பார்ப்போம்,
அந்த கடைக்கு போவோம் அது சாப்பிடுவோம் போய் சாப்பிடுவாங்க. ஆனால் டேஸ்ட் நல்லா இருக்கிற மாதிரி கேட்டதுனால எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. இப்போதான் ஒருத்தரமா சாப்பிடு போகுது. ரேமன் ஏதோ ஓகே இந்த என்ன சார் பொத்துமே இந்த ப்ரீமா கொண்டு வந்ததால சாப்பிட்டு கொஞ்சம் சரி ஓகே இப்படித்தான் இருக்கு போகுதுன்னு. இதுகள் வந்து இப்பதான் சாப்பிடுவாங்க. கொழும்பு வரீங்கன்னு சொன்னா கழனி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டு அங்க இருந்து பஸ் எடுத்தீங்கன்னா கிரிவல்கோடு பஸ் ஸ்டாண்ட் அதுல இருந்து பகல்ல வந்துட்டு இது சாப்பிட போகலாம். நல்ல டேஸ்டா இருக்கு. உங்களுக்கு இதே மாதிரி ஏதாவது ஸ்பொட்டு தெரிஞ்சா கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் இதை சாப்பிட்டு அது கொஞ்சம் ஆற விட்டு சாப்பிட்டு வீட்டை வடிக்கிற போறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். நீங்களும் இந்த கொரியன் ஜப்பானீஸ் சாப்பாடு எல்லாம் தேடி கொண்டு இருக்கிறீங்கன்னா உங்களோட சஜஷன் செய்ய சொல்லுங்க. நான் அங்கேயே போய் ட்ரை பண்ணிட்டு வீடியோ போடுறேன். அதே மாதிரி நான் சொன்ன சஜஷன் இந்த அங்கிள் கிம்ஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம். இனி அடுத்த வீடியோல நான் சந்திக்கிறேன்.